இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா +2 ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு ஆன் எலக்ட்ரிக் டைபோல். புரியுதுங்களா? இப்போ என்ன எடுக்க போகிறோம்னா எலக்ட்ரிக் டைபோல் எடுக்க போகிறோம். எலக்ட்ரிக் டைபோல் இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கணும், இந்த பாயிண்ட் வந்து என்ன எடுத்துக்கணும், பின்னு எடுத்துக்கணும். இப்போ ஏயில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து என்ன பண்ணணும், -q சார்ஜ், பியில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து என்னென்னா +q சார்ஜ். இந்த 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா செப்பரேட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2a டிஸ்டன்ஸ் தான் பண்ணியிருப்போம், செப்பரேட் பண்ணியிருப்போம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணியிருப்போம், 2a டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், எலக்ட்ரிக் டைபோல் கிடைக்கும். என்ன கிடைக்கும், எலக்ட்ரிக் டைபோல். ஓகேங்களா? இதில் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம். அதாவது டைபோலில் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட், அதாவது O. அப்போது இந்த ஓலேருந்து -q வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா a. அதே இது இந்த ஓலேருந்து +q வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோனா a. ஒரு a + a 2a. ஓகேங்களா? இது என்னென்னா எலக்ட்ரிக் டைபோல். இப்போது இந்த டைபோல் என்ன பண்ணணும், பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் வந்து சூஸ் பண்ண போகிறோம். அந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா P. இந்த பாயிண்டில் இந்த டைபோல்னால் எவ்வளோ பொட்டன்ஷியல் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற பற்றி இந்த டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஓலேருந்து இந்த பாயிண்ட் பி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா r டிஸ்டன்ஸில் இருக்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, r டிஸ்டன்ஸில் இருக்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, r டிஸ்டன்ஸ். இப்போது நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து என்ன ஆகும்னா இந்த டைபோலோட ஒரு ஆங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த ஆங்கிள் என்னென்னா டீட்டா. அந்த ஆங்கிள் என்னென்னா டீட்டா. ஓகேங்களா? இது டீட்டா அப்படின்னா இது எவ்வளோ இருக்கும், 180 - டீட்டா. எவ்வளோ, 180 - டீட்டா. ஓகேங்களா? நமக்கு தெரியும் ஸ்ட்ரெயிட் லைனாக அதோட டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்னா 180 டிகிரி இருக்கும். டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 180 டிகிரி. இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். லைன் ட்ரா பண்ணும்போது இங்கே என்ன ஆகும்னா ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். அதான் என்னதுன்னா டீட்டா. அப்போ இது டீட்டா. டோட்டலாக எவ்வளோ இருந்துச்சு, 180 இருந்துச்சு. அதில் என்ன ஆயிடுச்சு, டீட்டா போயிடுச்சுன்னா ரிமைன் எவ்வளோ இருக்கும், டீட்டா -180 தானே இருக்கும். எவ்வளோ இருக்கும், டீட்டா 180 - டீட்டா இருக்கும். எவ்வளோ இருக்கும், 180 - டீட்டா. இது எப்படி இன்னும் பெட்டராக சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீட்டா வந்து என்ன போகிறோம், ஒரு 30 டிகிரின்னு எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்க. டீட்டா வந்து எவ்வளவு, 30 டிகிரி. இப்போ நம்ம இப்போ டோட்டலாக எவ்வளோ இருந்துச்சு, 180 இருந்துச்சு. 180ல் எவ்வளோ போயிடுச்சு, 30. அப்போ ரிமைன் எவ்வளோ இருக்கும், 150 இருக்கும். அப்போது 150 வேணும் அப்படின்னா இந்த டீட்டாவில் வந்து இந்த டீட்டாவோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும், 180 - இந்த டீட்டாவோட வேல்யூ என்ன, 30. போட்டால் என்ன கிடைக்கும், 150. அப்போது டோட்டலாக 180, அதில் டீட்டா போச்சுன்னா ரிமைன் எவ்வளோ இருக்கும், 180 - டீட்டா தான் இருக்கும். அதாவது டீட்டாங்கிறது 30னா 180 30 போச்சுன்னா ரிமைன் எவ்வளோ இருக்கும், 150. அப்போது இந்த ரிமைன் ஆங்கிள் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த 180யோட இந்த டீட்டாவை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், இந்த ரிமைன் ஆங்கிள் வந்து கிடச்சிரும். அதனால தான் என்ன போட்டிருக்கோம், 180 - டீட்டா அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த பியிலேருந்து, அதாவது +qலேருந்து இந்த பாயிண்ட் பி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா r1 டிஸ்டன்ஸில் இருக்குது. +qலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, r1 டிஸ்டன்ஸ். எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, r1 டிஸ்டன்ஸ். எப்போவுமே நம்ம என்ன பாசிட்டிவ் தான் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். அப்போ பாசிட்டிவ் எடுத்துக்கிறதுனால என்ன வரும், r1 வரும். இப்போ நெகட்டிவ் எடுக்க போகிறோம். +q, அதாவது +qலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் r1 டிஸ்டன்ஸ். இப்போ -qலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், r2 டிஸ்டன்ஸில் இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, r2 டிஸ்டன்ஸில் இருக்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா r2 டிஸ்டன்ஸ். அப்போது இந்த பாயிண்ட் பி வந்து பார்த்திங்கன்னா +qலேருந்து r1 டிஸ்டன்ஸ்லேயும் -qலேருந்து r2 டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ தான் டயக்ராம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த +qனால் இந்த பாயிண்ட் பியில் ஃபார்ம் ஆகக்கூடிய பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி, பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி டியூ டு +q. இப்போ +q சார்ஜ்னால இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகேங்களா? இப்போ பொட்டன்ஷியலுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னென்னா v = 1/4
4/ε0 Q/R அப்படின்னு தெரியும். Q/R இது வந்து காமனான ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ப்ளஸ் Q சார்ஜ் தானே, அப்போ இங்கே என்ன போடணும், V ப்ளஸ் போட்டுக்கணும். இப்போது ப்ளஸ் Qலேருந்து B வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோனா R1. அப்போ இங்கே என்ன போடணும், R1 போட்டுக்கணும். R போல் என்ன போடணும், R1 போட்டுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ ப்ளஸ் Qனால பார்த்தோம், அடுத்து மைனஸ் Qனால பார்க்க போகிறோம். அப்போ பொட்டன்ஷியல் at point P due to எதனால், மைனஸ் Qனால். மைனஸ் Q இஸ் இங்கே என்ன போகிறோம், V மைனஸ். ஏன் மைனஸ் போகிறோம்னா என்ன எடுத்துக்க போகிறோம், மைனஸ் Q சார்ஜ். அப்போ என்ன வருவாங்க, 1/4/ε0. இங்கே என்ன எடுத்துக்க போகிறோம், ப்ளஸ் Q எடுத்தனால ப்ளஸ் போடலாம், போட கூட வரலாம். ஆனால் மைனஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக என்ன போடணும், இங்கே மைனஸ் Q போடணும். அப்போ மைனஸ் Q எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, P R2 டிஸ்டன்ஸில் இருக்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, R2 டிஸ்டன்ஸ். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், V ப்ளஸ் கண்டுபிடிச்சிட்டோம், V மைனஸ். அதாவது ப்ளஸ் Q சார்ஜ்னால இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிட்டோம், மைனஸ் Qனால பாயிண்ட் Bயில் ஃபார்ம் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இந்த டைப்போல்னால இந்த பாயிண்ட் Bயில் வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போது டோட்டல் பொட்டன்ஷியல், அப்போது டோட்டல் பொட்டன்ஷியல் at point P, total potential at point P is என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் பொட்டன்ஷியல் வேணும், எதாவது ஆட் பண்ணணும், இந்த V ப்ளஸையும் V மைனஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், டோட்டல் பொட்டன்ஷியல் கிடச்சிரும். இப்போ V ப்ளஸ் V மைனஸ், V ப்ளஸ் V மைனஸ். அப்போது டோட்டல் வேணும் என்ன பண்ணணும், ரெட்டையை ஆட் பண்ணணும். இப்போ இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணணும், இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும், V ஈக்குவல் டு V ப்ளஸ் என்ன போடணும்னா 1/4/ε0 Q/R1. அடுத்துக்கு என்ன இருக்குது, மைனஸ் இருக்கா, அப்போ மைனஸ் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும், மைனஸ் 1/4/ε0 Q/R2ன்னு கிடைக்கும். இங்கே மைனஸ் வருது, இங்கே ப்ளஸ் வருது, அப்போ மைனஸும் ப்ளஸ் என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் 1/4/ε0 Q/ என்ன வரும், R2 வரும். Q/R2 இந்த ரெண்டு டேர்ம்லையும் பாருங்கள், 1/4/ε0 1/4/ε0. Q இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 1/4/ε0டையும் Qவை என்ன பண்ணிடலாம், காமனாக வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்தால் என்ன கிடைக்கும், B ஈக்குவல் டு Q/4/ε0. ஏன் Q பை போகிறோம்னா 1 × Q தானே கிடைக்கும், அதனால தான் போட்டிருக்கோம். ரிமைன் என்ன இருக்கும், இங்கே 1/R1 இருக்கும், இங்கே என்ன இருக்கும், 1/R2 இருக்கும். என்ன இருக்கும், 1/R2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா R1 கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், R1 கண்டுபிடிக்கணும். இப்போ R1 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ண போகிறோம், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். ட்ரையாங்கிள் BOP, இந்த ட்ரையாங்கிள் BOP எடுத்துக்கணும். ட்ரையாங்கிள் BOP எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு இங்கே வந்து எதை யூஸ் பண்ண போகிறோன்னா கொசைன் லா யூஸ் பண்ண போகிறோம். என்ன யூஸ் பண்ண போகிறோம், கொசைன் லா. யூஸிங் கொசைன் லா, யூஸிங் கொசைன் லா. அப்போ என்ன வரும், R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும், R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் 2AR cos theta, 2AR cos thetaன்னு வரும். சாரி, இங்கே என்ன வரும்னா மைனஸ் வரும், இங்கே என்ன வரும், மைனஸ். இது என்னதுன்னா கொசைன் லா. இது என்னது, கொசைன் லா. இதுலேருந்து நம்ம எதை வெளியில் எடுக்க போகிறோம்னா இந்த R ஸ்கொயரை வெளியில் எடுக்க போகிறோம். R ஸ்கொயர் வெளியில் எடுத்தால் என்ன ஆகும், R ஸ்கொயர். இப்போ R ஸ்கொயர் இருந்த இடத்துல என்ன இருக்கும், 1 இருக்கும். ப்ளஸ் இங்கே என்ன வரும்னா A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் வரும். A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் மைனஸ் 2AR cos theta பை என்ன வரும்னா R ஸ்கொயர் வரும். பை என்ன வரும், R ஸ்கொயர். ஏன்னா இந்த R ஸ்கொயர் திரும்ப உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், 1 × R ஸ்கொயர் R ஸ்கொயர். இங்கே என்ன வரும், R ஸ்கொயர் A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் வரும். அப்போ R ஸ்கொயர் கேன்சல் பண்ணிவிட்டால் என்ன வந்துடும், A ஸ்கொயர் வரும். அதே போல் இங்கே R ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், R ஸ்கொயர் வரும். R ஸ்கொயர் கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும்,
2a ஆர் காஸ் தீட்டா தான் கிடைக்கும். ஓகேங்களா? புரியுதா புரியலையா? இப்போ வெளியில் எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கம்பேர் பண்ண போகிறோம். எதோட எதை கம்பேர் பண்ண போகிறோன்னா ஆரோட ஏ வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஆரோட ஏவோட டிஸ்டன்ஸ். இப்போ ஆர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? லாங் என்னதுன்னா லென்த் அதிகமாக இருக்குது. இதோட கம்பேர் பண்ணும்போது ஏவோட கம்பேர் பண்ணும்போது. அப்போது ஏ வந்து என்ன ஆகுனா ஆரோட கம்பேர் பண்ணும்போது ஏ வந்து வெரி வெரி ஸ்மாலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலான்னா இந்த ஏ ஸ்கொயர் பை ஆர் இருக்குது பார்த்தீங்களா? ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இதை என்ன பண்ணிடலாம்? நெக்லேட் பண்ணிடலாம். இந்த டேம் என்ன பண்ணிடலாம்? நெக்லேட்டட். இந்த டேம் என்ன பண்ணிடலாம்? நெக்லேட் பண்ணிடலாம். நெக்லேட் பண்ணால் ரிமைன் என்ன இருக்குது உங்களுக்கு? r1 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? ஆர் ஸ்கொயர் 1 இங்கே என்ன இருக்குது? மைனஸ் தானே. இப்போ நம்ம இந்த ஆறுக்காரும் கேன்சல் பண்ணி விடலாம். கேன்சல் பண்ண என்ன இருக்கும்? மைனஸ் 2a காஸ் தீட்டா பை ஆர் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஆர். ஏன்னா இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குல்ல, மேலே ஆர் இருக்குல்ல, கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனாக இருக்கும். ஒரே ஒரு ஆர் தான் இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு என்ன வேணும்? ஆர் ஸ்கொயர் வேண்டாம், நமக்கு எது தான் வேணும்? R1 தான் வேணும். என்ன வேணும்? R1. R1 இருந்தால் தான் அதில் சப்ஸ்டிட் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ரெண்டு பக்கம் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? இங்கே R1. இந்த பக்கம் ஸ்கொயர் எடுக்கும்போது என்ன கிடைக்கும்? R தான் கிடைக்கும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ 1 மைனஸ் 2a காஸ் தீட்டா பை ஆர். இப்போ 1/2 போட்டால் என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். 1/2 போட்டால் என்ன அர்த்தம்? அது என்ன தான்? ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? நமக்கு என்னது? R1 வேணாம், நமக்கு என்ன தான் வேணும்? 1/R1 தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும்? இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். இந்த R1 இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுக்க போகிறோம். ரெசிப்ரோக்கல் எடுக்க போகிறோம். ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 1/R1 ஈக்குவல் டு 1/R 1 மைனஸ் 2a காஸ் தீட்டா பை ஆர். இது என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் தானே. அப்போது மேலுக்கு தானே ஆகும், திரும்ப கீழே போகும். கீழே திரும்ப மேலே வரும்போது என்ன ஆகும்னா 1/2ன்னு வரும். மைனஸ் 1/2 மைனஸ் 1/2. அதாவது ஆக்சுவலாக இது எப்படி வரும்னா எப்படி தான் எழுதணும்? ஆக்சுவலாக எப்படி எழுதணும்னா இந்த மாதிரி எழுதணும். என்ன வரும்? 1/1 மைனஸ் 2a காஸ் தீட்டா பை ஆர். பவரில் என்ன வரும்? 1/2. பவரில் என்ன இருக்குது? ஆல்ரெடி 1/2 இருந்துச்சா? அந்த 1/2 தான் இருக்கும். இங்கே டிவிஷனில் இருக்குது என்ன ஆகும்? மேலே வரும்போது என்ன ஆகும்? பவரில் மைனஸ் வரும். அதாவது ப்ளஸ் இருந்தால் மைனஸ் வரும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வரும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் தானே இருக்குது. இப்போ மேலே வரும்போது என்ன ஆகும்னா மைனஸில் வரும். அப்போ என்ன வரும்? இங்கே எழுதிக்கலாம்ல, 1/R1 ஈக்குவல் டு 1/R. இது மேலே வரும்போது என்ன ஆகும்? பவரில் மைனஸ் வரும்னு பார்த்தோமா? இப்போ 2a காஸ் தீட்டா பை ஆர். பவரில் என்ன வரும்? மைனஸ் 1/2 வரும். பவரில் என்ன வரும்? மைனஸ் 1/2. ஓகேங்களா? இப்போ இந்த 1/2 தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். 1/2 என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா பைனாமியல் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். எது யூஸ் பண்ண போகிறோம்? பைனாமியல் தியரம். இப்போ யூஸிங் பைனாமியல் தியரம். இப்போ பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். எதை யூஸ் பண்ண போகிறோம்? பைனாமியல் தியரம். ஓகேங்களா? இது தெளிவாக தெரியுதா? சரி. பைனாமியல் தியரம்னு என்னென்னா இருக்குன்னு வச்சுக்கோ, 1 + x இருக்குது, பவரில் n இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 + x பவர் n. இது எப்படி எழுதுவோம்? 1 + nxன்னு எழுதுவோம். இப்படி எழுதலாம் 1 + nx அப்படின்னு எழுதலாம். இப்படி எழுதலாம் 1 + nx. இப்போ n பேர் என்ன இருக்குது? பவரில் மைனஸ் 1/2 இருக்குது. பவரில் என்ன இருக்குது? மைனஸ் 1/2. அப்படியே எழுதிக்க வேண்டியதான். எழுதுனா என்ன கிடைக்கும்? 1/R1 ஈக்குவல் டு 1/R. இந்த டைம் மட்டும் தான் என்ன பண்ண போகிறோம்? பைனாமியல் சீரிஸை யூஸ் பண்ணி எழுத போகிறோம். அதாவது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்குது பார்த்தீங்களா? இந்த டைம் மட்டும் எதை யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ணி ரைட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே எக்ஸ் 1 போல் 1 தான் இருக்குது. எக்ஸ் போல் என்ன இருக்குது? 2a காஸ் தீட்டா பை ஆர் இருக்குது. இங்கே பவரில் என்ன இருக்குது? மைனஸ் 1/2 இருக்குது. அப்போது அது எப்படி எழுதலாம்? பவரில் இருக்க முன்னாடி வருமா? அப்போ என்ன எழுதணும்னா 1 ப்ளஸ். ஏன் ப்ளஸ் போகிறோன்னா ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது. இந்த 1/2 முன்னாடி வரும்போது என்ன ஆயிரும்? மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன வரும்? 1/2. ஏன்னா n வந்து முன்னாடி வந்திருக்குல்ல. அப்போ 1 + nxன்னு எழுதும்போது
பவரில் இருக்கிறது முன்னாடி வரும். இப்போ உங்கள் பவரில் என்ன இருக்குன்னா -1/2 இருக்குது. அது முன்னாடி இங்கே வரும்போது என்ன ஆயிரும், மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். இப்போ -1/2 ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது 2a cos θ by r 2a cos θ by r. இப்போ 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைன் என்ன தான் இருக்கும், 1/r1 ஈக்குவல் டு 1/r 1 ப்ளஸ் a cos θ by r. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் 2. இது ஈக்குவேஷன் 1, இது என்னது ஈக்குவேஷன் 2. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம், இதே மாதிரி 1/r2 கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், 1/r2. அப்போது சிமிலர்லி இங்கே வந்து என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம்னா இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். அதாவது AOB முன்னாடி எடுத்தோம், BOP எடுத்தோமா, இப்போ என்ன எடுக்க போகிறோம்னா ட்ரையாங்கிள் AOP எடுக்க போகிறோம். என்ன எடுக்க போகிறோம், AOP ட்ரையாங்கிள் என்ன எடுக்க போகிறோம், AOP எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா இங்கே பார்த்த மாதிரி தான், யூஸிங் கொசைன் லா. கொசைனில் என்ன, இங்கே என்ன எடுத்துக்கணும்னா R2 தான் எடுக்க போகிறோம். எந்த டிஸ்டன்ஸ் எடுக்க போகிறோம், R2. அப்போ என்ன எடுக்கணுங்க, இங்கே என்ன வந்துச்சு R1 வந்துச்சா, இங்கே என்ன வரும் R2 வரும். அப்போது R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2a R காஸ். இங்கே டீட்டா போல் என்ன போடணும், இங்கே டீட்டா தான் டீட்டா போட்டோம். இங்கே டீட்டா போல் என்ன போடணும், 180 மைனஸ் டீட்டா போடணும். என்ன போடணும், 180 மைனஸ் டீட்டா, 180 மைனஸ் 180 டிகிரி மைனஸ் டீட்டா, 180 மைனஸ் டீட்டா. நமக்கு தெரியும் காஸ் 180 மைனஸ் டீட்டா என்ன, மைனஸ் காஸ் டீட்டா. என்ன வரும், மைனஸ் காஸ் டீட்டா. அப்போ என்ன வருங்க, R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர். நமக்கு இங்கே என்ன வரும், இது வந்து காஸ் 180 என்ன, மைனஸ் காஸ் டீட்டா தானே. அப்போ இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2a R காஸ் டீட்டா மைனஸ் 2a R காஸ் டீட்டா. ஏன்னா இந்த காஸ் 180ங்கிறது என்ன, காஸ் 180 மைனஸ் டீட்டாங்கிறது என்னென்னா மைனஸ் காஸ் டீட்டா. மைனஸ் காஸ் டீட்டான்னு வரும்போது மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே எப்படி R ஸ்கொயர் வெளியே எடுத்தோமோ அதே மாதிரி என்ன பண்ணணும், இந்த R ஸ்கொயரை வெளியில் எடுக்கணும். எடுத்தால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, R ஸ்கொயர். அப்போ R ஸ்கொயர் இந்த இடத்துல என்ன இருக்கும், 1 இருக்கும். இங்கே என்ன வரும், A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் ப்ளஸ் 2AR காஸ் டீட்டா பை என்ன வரும், R ஸ்கொயர் வரும். பை என்ன வரும், R ஸ்கொயர். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், எதை கம்பேர் பண்ணணும், ஆரோட ஏவோட டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணணும். சரிங்களா. இது கம்பேர் பண்ணும்போது என்னதுன்னா ஆரோட கம்பேர் பண்ணும்போது ஏ வந்து எனக்கு வெரி வெரி ஸ்மாலாக இருக்குது. அப்போ எந்த டைம் நெக்லேட் பண்ண போகிறோம்னா இந்த டைம் வந்து நெக்லேட் பண்ண போகிறோம். அதாவது A ஸ்கொயர் பை R ஸ்கொயர். இந்த டைம் என்ன பண்ணணும், நெக்லேட் பண்ணிடணும். அப்போது நெக்லேட்டட் என்ன பண்ணணும், நெக்லேட் பண்ணிடணும். இப்போ நெக்லேட் பண்ணால் என்ன இருக்கும், ரிமைன் நமக்கு இதுதான் இருக்குது. அப்போது R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் 1 ப்ளஸ் 2a. இப்போ ஆர் கேன்சல் ஆயிருமா, அப்போ என்ன வரும், 2a காஸ் டீட்டா பை என்ன வரும், R வரும். ஏன்னா இங்கே R இருக்கிறதுனால என்ன வரும், R ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஆர் கேன்சல் ஆகி ரிமைன் இருக்கும், ஒரே ஒரு R மட்டும் இருக்கும். ஓகேங்களா, ஒரே ஒரு R மட்டும் இருக்கும். சரிங்களா. இப்போ நமக்கு என்ன தான் வேணும், R2 தான் வேணும். என்ன வேணும், R2. அதாவது R2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். என்ன எடுக்கணும், ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், R2 ஈக்குவல் டு இங்கே R மட்டும் கிடைக்கும். இங்கே R2 இங்கே R. இந்த சைடு என்ன வரும்னா 1 ப்ளஸ் 2a காஸ் டீட்டா பை R. இங்கே என்ன வரும், 1/2ன்னு வரும். என்ன வரும், 1/2. என்ன வரும், 1/2 வரும். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா R2 தான் கிடச்சிருக்கு. நமக்கு என்ன வேணும்னா 1/R2 தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும், இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன கிடைக்கும், 1/R2. 1/R2 ஈக்குவல் என்ன விடும், 1/R கிடைக்கும். 1 இது எழுதிக்கோங்க, என்ன கிடைக்கும், 1 ப்ளஸ்
2a cos theta by r. பவரில் என்ன இருக்குது? அங்கே 1/2 இருக்கா? அப்போ 1/2. இப்போ கீழே மேலே போகும் என்ன ஆகும்? பவரில் ப்ளஸ் இருக்கிறதுனால மேலே போகும் என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அப்போ எழுதுங்க, என்ன வரும் உங்களுக்கு? எதுனா என்ன வரும்? மேலே கொண்டு போங்க. அப்போ என்ன வரும்? 1/r2 ஈக்குவல் டு 1/r. இந்த மேலே வரும்போது என்ன ஆயிரும்? 1 + 2a cos theta by rன்னு வரும். பை ஆர் பவரில் என்ன வரும்? -1/2. -1/2. இப்போ அந்த 1/2 ரிமூவ் பண்ணணும். அதுக்கு எது யூஸ் பண்ண போகிறோம்? யூஸிங் பைனாமியல் தியரம். பைனாமியல் தியரம். பைனாமியல் தியரத்தை வந்து என்ன பண்ண போகிறோம்? யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? நமக்கு தெரியும் 1 + x பவர் n. இது எப்படி எழுதுவோம்? 1 + nxன்னு எழுதுவோம். என்ன எழுதுவோம்? nx. அப்போ பவரில் இருக்கிறது முன்னாடி கொண்டு வந்து எழுதுவோம். எக்ஸுக்கு முன்னாடி கொண்டு வந்து எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ வாங்க போகலாம். 1/r2 ஈக்குவல் டு 1/r. இப்போ ஆல்ரெடி என்ன இருக்குது? உள்ள 1 இருக்குது. பவரில் இருக்கிறது முன்னாடி வரும்போது என்ன ஆயிரும்? இங்கே மைனஸ் இருக்கிறனால என்ன ஆயிரும்? இங்கே ப்ளஸ் இருக்கிறனால அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வரும்போது என்ன ஆயிருக்கும்? இங்கே மைனஸு, இங்கே மைனஸ் இருக்கும். மைனஸ் ப்ளஸ் ஆகிருக்கும். ஆனால் இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போது இந்த மைனஸ் இங்கே வரும்போது என்ன ஆயிரும்? இந்த ப்ளஸோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? நமக்கு மைனஸ் தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். அப்போ மைனஸும் ப்ளஸும் மைனஸ். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 1/2. இங்கே என்ன இருக்குது? இங்கே என்ன இருக்குன்னா 2a cos theta. 2a cos theta by என்ன? r. 2a cos theta by r. இப்போ என்ன ஆகும்? 2 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிருமா? 2 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்? 1/r2 ஈக்குவல் டு 1/r. 1 மைனஸ் என்ன கிடைக்கும்? a cos theta by rன்னு கிடைக்கும். a cos theta by r. ஓகேங்களா? இது வந்து என்னென்னா ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3. இது ஈக்குவேஷன் என்னென்னா 3. இப்போ இந்த ஈக்குவேஷன் 3 கொண்டு எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போது சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3 இருக்குது பார்த்தீங்களா? 3 அடுத்து 2, அதாவது 2 and 3. ஈக்குவேஷன் 2 and 3 இன்னும் எதில்? 1ல் போட போகிறோம். அதாவது இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் கொண்டு போய் இதில் போட போகிறோம். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட போகிறோம். எதுக்கு பதிலாக போட போகிறோம்னா 1/r1 1/r2. இப்போ ஆல்ரெடி இங்கே நம்ம 1/r1 கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே 1/r2 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரெண்டு வேலையும் கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ என்ன கிடைக்கும்? v ஈக்குவல் டு q/4/ε0. இங்கே என்ன வரும்? 1/r1 பதில் என்ன போடணும்? அதை எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே என்ன வரும்? அதில் ஆல்ரெடி என்ன இருக்குது? 1/r. 1 + a cos theta by r. அடுத்து என்ன இருக்குது? இது வந்து r1 எழுதிட்டோம். அடுத்து r2ஓட வேல்யூ என்ன? இங்கே -1/r. -1/r. இங்கே என்ன இருக்குது? ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 - a cos theta by r இருக்குது. a cos theta by r. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த r வந்து காமனாக இருக்குன்னா என்ன பண்ணிக்கலாம்? காமனாக இதிலே இருக்குது, இதிலே இருக்குது. அதனால் காமன் 1/r வந்து ரெண்டுலேயே இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம்? காமனாக வெளியில் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒன்று என்ன கிடைக்கும்? வெளியில் கொண்டு வந்துடுங்க. இப்போ 1/r வெளியில் கொண்டு வந்து என்ன கிடைக்கும்? v ஈக்குவல் டு q/4/ε0. 1/r வந்து வெளியில் எடுத்துக்க வேண்டியதான். 1/r ரெண்டில் இருக்கிறனால வெளியில் எடுத்துட்டோம். அப்போ ரிமைன் உள்ள என்ன இருக்கும்? ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 + a cos theta by r. 1/r போச்சுன்னா ரிமைன் என்ன இருக்கும்? உள்ள மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆகும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும். அப்போ +1 என்னவாயிரும்? -1. இங்கே -a cos theta by rங்கிறது மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். +a cos theta by r.
ஓகேங்களா? இப்போ ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகும். ஏன் கேன்சல் ஆகுதுன்னா இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? ப்ராக்கெட்டுக்குள்ளே Q/4/ε0 1/r. ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும்? இங்கேயும் A cos θ/r, இங்கேயும் A cos θ/r. அப்போ இன்னும் ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2A cos θ/rன்னு கிடைக்கும். 2A cos θ/r. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு r இருக்குது, இங்கே ஒரு r இருக்குது. அப்போ r மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? V = இதை தனியாக பிரித்து எழுதிக்கலாம். 1/4/ε0 Q/ இங்கே என்ன இருக்குது? r² தானே. அப்போ r² வந்துடும். ஏன்னா இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது r². அப்போ 1/4/ε0 Q/r². ரிமைன் என்ன இருக்குங்க? ரிமைன் என்ன இருக்குது? 2A இருக்கா? அப்போ 2 முன்னாடி போட்டுக்கோங்க, இங்கே A போட்டுக்கோங்க. இங்கே என்ன வரும்? cos θ. ஏன் இந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் Pங்கிறது என்னென்னா டைபோல் மூமெண்ட். Pங்கிறது என்னது? டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட்டோட ஃபார்முலா என்னென்னா 2AQ தான். 2AQ. அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். புரியுங்களா? அப்போது 2AQ வந்து என்னதுன்னா B. இங்கே என்ன இருக்குது? cos θ இருக்குது. அப்போ 2AQ பதில் என்ன போடலாம்? P போட்டால் என்ன கிடைக்கும்? V = 1/4/ε0 P/r². இங்கே என்ன இருக்கும்? இங்கே cos θ. என்ன இருக்குது? cos θ. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த P cos θ இருக்குது பார்த்தீங்களா? P cos θ. இது எப்படி எழுதலாம்? B வெக்டார் டாட் R வெக்டார்னு எழுதலாம். எப்படி எழுதலாம்? B வெக்டார் டாட் R வெக்டார். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? V = 1/4/ε0. இது போல் என்ன வரும்? B வெக்டார் டாட் R வெக்டார் R கேப் B வெக்டார் டாட் R கேப் பை என்ன வரும்? R² வரும். என்ன வரும்? R². இல்லை R கேப்புங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வெக்டார். என்ன வெக்டார்? யூனிட் வெக்டார். இப்போ டைபோல் மொமெண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் லைட் ஆகுது? பாசிட்டிவ் டைரக்ஷனில் லைட். அதாவது பாசிட்டிவ் என்ன ஆகுது? எக்ஸ் டைரக்ஷனில் லைட் ஆகும். பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். அப்போ ஆல்ரெடி நம்ம டைபோல் மவுண்ட் டயக்ராம் போட்டிருப்போம். டயக்ராமில் என்ன பார்த்துருப்போம்? இந்த மாதிரி இருந்திருக்குமா? டயக்ராம் வந்து என்ன இருக்கும்? இந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போது இது வந்து A, இது வந்து என்னென்னா P, இது வந்து B, இங்கே O - Q + Q. அப்போது டைபோல் மவுண்ட் எந்த டைரக்ஷன் லைட் ஆகும்னா இந்த டைரக்ஷன் லைட் ஆகும். அதாவது பாசிட்டிவ் Q சார்ஜ் அதோட அந்த டைரக்ஷனில் தான் ஹைட் ஆகும். அதாவது எந்த டைரக்ஷன் ஹைட் ஆகும்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டைரக்ஷனில் எது ஹைட் ஆகும்னா இந்த டைபோல் மவுண்ட் வந்து என்ன ஆகும்? ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து என்ன இருக்குன்னா அதில் கேஸ் 1 கேஸ் 2 இருக்குது. அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பெஷல் கேசஸ் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? ஸ்பெஷல் கேசஸ். பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேசஸ் இருக்குது. இப்போ கேஸ் நம்பர் 1. இப்போ ஃபஸ்ட் கேஸ் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட் கேஸில் டீட்டா வந்து எவ்வளோ எடுத்துக்க போகிறோம்னா 0 டிகிரி எடுத்துக்க போகிறோம். டீட்டா ஈக்குவல் டு எவ்வளோ? 0 டிகிரி. அதாவது டீட்டா ஈக்குவல் 0 டிகிரினா அதாவது இந்த பாயிண்ட் B வந்து எங்கே இருக்கும்? அதாவது டைப்போல் எடுத்தோம்னா இந்த மாதிரி டைப்போல் இது எப்படி இருக்கும்? இது -Q, இது வந்து என்னென்னா +Q. இதுதான டைப்போல். அப்போது இதோட ஆக்சியல் லைனோட டைரெக்ஷனில் இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இங்கே எடுத்திருப்போம். இங்கே அப்படி இருக்காது. இங்கே வந்து இருக்குது பாயிண்ட் O. அப்போது இந்த ஆக்சியல் லைனோட டைரெக்ஷனில் என்ன இருக்குன்னா அந்த பாயிண்ட் வந்து இருக்கும். என்ன இருக்கும்? பாயிண்ட் B. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டீட்டா ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். டீட்டா ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 0. அப்போது பாயிண்ட் வந்து எங்கே இருக்குன்னா ஆக்சியல் லைனில் இருக்குது. பாயிண்ட் வந்து எப்படி இருக்குது? ஆக்சியல் லைன். அப்போ ஆக்சியல் லைன் இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. இப்போ பொட்டன்ஷியல் வேணும் அப்படின்னா எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும்? இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும். எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும்னா இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும். அப்போ V = என்ன? 1/4/ε0. இங்கே காசு பதில் என்ன பண்ண போகிறோம்? டீட்டாக்கு பதில் 0 போட போகிறோம். அப்போது காஸ் 0 டிகிரி என்ன? 1. அப்போ என்ன ஆயிரும்? இது 1 ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? P/r² கிடைக்கும். சரி, இங்கே போட்டுக்கலாம். காஸ் 0 டிகிரி. காஸ் 0 எவ்வளோன்னா 1. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 1/4/ε0 P/r² கிடைக்கும். என்ன கிடைக்கும்? P
பி பை ஆர் ஸ்கொயர். இப்போ என்ன எடுத்துக்கோம், டீட்டா ஈக்குவல் 0 டிகிரி எடுத்தோமா. அடுத்து என்ன எடுக்கணும், கேஸ் 2ல் டீட்டா ஈக்குவல் எவ்வளோனா 180 டிகிரி. டீட்டா ஈக்குவல் எவ்வளோ, 180 டிகிரி. 180 டிகிரி என்ன எடுத்தோம்னா ஆன்டி பேரலல். என்ன பேரலல், ஆன்டி பேரலல். அப்போ பாயிண்ட் வந்து என்ன, ஆக்சல் லைனில் இந்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மைனஸ் கியூ, இங்கே ப்ளஸ் கியூ. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைரெக்ஷன் எடுத்துகிட்டு போனால் அலாங் பாசிட்டிவ் டைரெக்ஷன். சரிங்களா. இப்போ என்ன எடுக்க போகிறோம், நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் எடுக்க போகிறோம். அதாவது இதான் டைப் ஹோல், இது 0, அதாவது ஓ. இப்போ இந்த சைடு எடுத்தோம்னா பேரலல், இந்த சைடு எடுத்தோம்னா ஆன்டி பேரலல். அப்போது இந்த சைடு எடுக்கும்போது என்ன கிடைக்கும், பாயிண்ட் வந்து இங்கே சூஸ் பண்ண போகிறோம், பிங்கிற பாயிண்ட். அப்போது ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்குன்னா 180 டிகிரி இருக்கும். ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும், 180 டிகிரி. அப்போது பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்காது, நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்கும். அப்போ ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்குன்னா, அப்போது ஆன்டி பேரலில் இருந்தால் ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும், 180 டிகிரி இருக்கும். ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும், 180 டிகிரி. சரிங்களா. இப்போது பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும், V ஈக்குவல் டு 1/4/ε0 P பை ஆர் ஸ்கொயர் காஸ் 180 டிகிரி. நமக்கு தெரியும் காஸ் 180 எவ்வளோனா மைனஸ் காஸ் டீட்டா. காஸ் 180 எவ்வளோ, காஸ் 180 மைனஸ் டீட்டா வந்து மைனஸ் காஸ் டீட்டா. ஆனால் என்ன எடுத்துருக்கோம், காஸ் 180 தானே எடுத்துருக்கோம். அப்போ வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்னா -1 கிடைக்கும். என்ன கிடைக்கும், -1. அப்போ V ஈக்குவல் டு என்ன, -1/4/ε0 P பை ஆர் ஸ்கொயர். P பை ஆர் ஸ்கொயர் கிடைக்கும். என்ன கிடைக்கும், P பை ஆர் ஸ்கொயர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கேஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். கேஸ் நம்பர் 3. இப்போது டீட்டா வந்து எப்படி எடுத்துக்க போகிறோம்னா 90 டிகிரி எடுக்க போகிறோம். டீட்டா வந்து எவ்வளோ எடுக்க போகிறோம், 90 டிகிரி. அதாவது இந்த மாதிரி தான் டைப் ஹோல் இருக்குது அப்படின்னா மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ. இது பார்த்திங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்டு. இந்த டைப் ஹோலுக்கு பெர்பெண்டிகுலர் எடுக்க போகிறோம். அந்த P வந்து எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும். இப்போ பெர்பெண்டிகுலர் எடுக்கும்போது ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 90 டிகிரி. ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும், 90 டிகிரி. அப்போது ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ஃபார்முலா என்ன, V ஈக்குவல் டு 1/4/ε0 Q பை ஆர் ஸ்கொயர். இங்கே என்ன வரும், P பை ஆர் ஸ்கொயர். P பை ஆர் ஸ்கொயர். இங்கே என்ன வரும், காஸ் டீட்டா. காஸ் டீட்டா போல் என்ன பண்ண போகிறோம், 90 டிகிரி போடும்போது ஆயிரும், அது 0 ஆயிரும். அப்போது இது 0 ஆச்சு அப்படின்னா 0 வச்சு மல்டிப்ளை பண்ணால் என்ன என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இப்போ V ஈக்குவல் டு என்னென்னா 0. எப்போ வந்து பொட்டன்ஷியல் வந்து 0 இருக்கும் அப்படின்னா இந்த டைப் ஹோலுக்கு பெர்பெண்டிகுலர் நம்ம என்ன பண்ணுறோம், பாயிண்ட் P வந்து சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும், 0 இருக்கும். ஓகேங்களா.